பிரேஸ் லார்ட் சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, எல்லோரும் ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்களா? ஸ்டோரிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாமா? ஓகே. அன்புள்ள இயேசு சுவாமி, வேலை கூட ஆண்டவரே, இந்த ஸ்டோரி மூலமாக ஆண்டவரே குட்டி பிள்ளைங்க ஒவ்வொரு உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. அவங்க ஸ்டோரி ஒன்லி கேட்கிறதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் உள்ளத்தில் ஏவுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஓகே சில்ட்ரன், இப்போ ஸ்டோரிக்கு போவோம். ஓகே, ஒரு அழகான ஒரு காட்டில் நல்லா ஃப்ளவர்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அழகழகான பேர்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, வந்து எல்லாம் அனிமல்ஸு எல்லாமே இருக்குது. க்ரீனரி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்படி ஒரு அழகான ஒரு ரிவர்லாம் ஓடிட்டுருக்கு. இப்படி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கேட்டர்பில்லர் இருந்தது. இந்த கேட்டர்பில்லர் அதுக்கு தன் மேலேயே ஒரு வெறுப்பு. அது என்னென்னா, நான் வந்து பச்சை பசேன்னு இருக்கேன், காடுகளும் பச்சையாக இருக்குது, நானும் பச்சையாக இருக்கேன், எனக்கு ரொம்ப அது வந்து அவமானமாக இருக்குது. நான் எங்கே போனாலும் என்ன தனியாக தெரியாது. நான் ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்கேன், நான் ஏன் இவ்வளோ பச்சை கலரில் இருக்கேன், என்னை ஏன் காடு இப்படி படைச்சாரு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லி அது எப்போவுமே தன்னை ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆக்கி அது ரொம்ப சேடாக இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அது மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த இது வந்து ரொம்ப எனி டைம் அது ரொம்ப லுக் லைக் சேட், ஒரு அழுமூஞ்சியாக தான் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதோட ஒரு ஃப்ரெண்டு கிளியை பார்த்துச்சு. பேரட்டை பார்த்ததும் பேரட்டு சொன்னிச்சு, நீ எதுக்கு சேடாக இருக்க, ஏன் எதுக்காக நீ வந்து ரொம்ப அப்படியே கவலையாக துக்க முகத்தோடு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது இது சொன்னிச்சு, இது பேரட், நீ வந்து உன்னோட நோஸ்லாம் எவ்வளோ நல்லா ரெட்டிஸாக அழகாக இருக்குது, நீ எவ்வளோ அழகாக இருக்க, எல்லாருமே உன்னை வந்து எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை பார்க்க வருவாங்க, ஆனால் என்ன பாரு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது தன்னையே தாழ்த்தி பேசுனுச்சு. அது வந்து உடனே இது வந்து நீ ஏன் இப்படி இது பண்ணுற, உன்னை எல்லோரும் லைக் பண்ணுவாங்க, உன்னையும் எல்லோரும் பார்ப்பாங்க, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உனக்கும் இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும், காடு உன்னை வந்து நல்லதுக்கு தான், உன்னை பியூட்டிஃபுல்லாக தான் அவர் வந்து உன்னை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேரட் என்ன சொன்னாலும் இது வந்து போங்கடா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆண்டவர் என்ன படிச்சிங்க, ஏன் எனக்கு இப்படி க்ரீனஸாக ஸ்மால் உடம்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அது வந்து சொந்த பாட்டை பாடிக்கிட்டு சோகமாகவே இருக்கும். இப்படி இருக்கும்போது அது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குதுல, ஒய், ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே என்ன படைச்சிங்க, எதுக்கு ஆண்டவரே இப்படி ஸ்மாலாக இருக்குது, எதுக்கு ஆண்டவரே இப்படி க்ரீனஸாக உடம்பு இருக்குது, இப்படி சொல்கிறது ஒய்ன்னு நம்ம கேட்குறது நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணணும். காடுகிட்ட நம்ம எப்போவுமே கொஸ்டின் கேட்கவே கூடாது. ஆண்டவரே, நீங்கள் என்ன இந்த மாதிரி படைச்சதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு இந்த உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் இல்லை சரீரத்தில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தேங்க்யூ சொல்லணும். நம்ம ஒய்ன்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. என்ன பிள்ளைங்களா? பாருங்க, அது கொஸ்டின் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பீக்காக் வந்துச்சு. பீக்காக் அதோட ஃப்ரெண்டு பீக்காக் அழகாக அந்த மயில் தோகையை விரித்து அழகாக அப்படி ஆடிட்டு வரும்போது இதுக்கு பார்க்கவே பொறாமையாக இருந்துச்சு, அழகாக இருக்குன்னு சொல்லி. உடனே இது வந்து மயில் சொன்னிச்சு, ஏய் நீ எதுக்கு சேடாக இருக்க, என்னது என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த மயில் கேட்குது. அப்போ இந்த கேட்டர்பில்லர் சொன்னிச்சு, நீ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க, வந்து எவ்வளோ அழகாக நீ ஆண்டவர் உன்னை படைச்சிருக்காரு, நீ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க, உன்னை பார்க்குறதுக்கு பீப்புள்ஸ் எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும், உன்னை வந்து பார்ப்பாங்க, உன் மேலே அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு இது வந்து கேட்டர்பில்லர் சொன்னிச்சு. ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு நீ இது பண்ணுற, நீ வந்து ஒரி பண்ணாத, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு,
நீனும் அழகாக பியூட்டிஃபுல்லாக வருவ அப்படின்னு சொல்லி அந்த மயில் சொன்னுச்சு. சொன்னாலும் இது காதிலே வாங்கலை. அட போங்கடா, உங்களோட இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அது சொந்த பாட்டை பாடிட்டு சோகமாகவே அப்படி இது பண்ணிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்துச்சு, இந்த கேட்டபில்லர் அழகான பட்டர்ஃப்ளை ஆயிடுச்சு. சூப்பரான க்யூட்டாக பார்த்தீங்களா சில்ட்ரன்? எவ்வளோ அழகான பட்டர்ஃப்ளை ஆயிடுச்சு. காட் எவ்வளோ அழகாக அந்த கேட்டபில்லரை இவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காருல்ல. அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும்போது இது நடந்துச்சு. ஆனால் அது வெயிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்காம அது ஃபீல் பண்ணி ஆண்டோட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தது. இங்கே பாரு சில்ட்ரன், இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் ரொம்ப தனித்துவமாக படைச்சிருக்காரு. எப்படி அந்த கேட்டபில்லரை எப்படி அழகான பட்டர்ஃப்ளையாக மாற்றினாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் சமூகத்தில் விசுவாசத்தோட ஜபத்தில் காத்திருக்கும்போது அவர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கார். அவர் உங்களை கட்டுவார். அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். என்ன பிள்ளைங்களா, இது மாதிரி நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் நிறுத்துவார். சரிங்களா பிள்ளைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். ஓகே, காட் பிளஸ் யூ. ஆமென்.